மார்க்சியம் என்பது பற்றி சிங்காரவேலர் தான் நமக்கு முதல் எழுதத் தொடங்கிய பெருமகன். அந்த பெருமகனுடைய எழுத்துக்கள் என்பவை குடியரசு பத்திரிகையின் ஊடாக பெரியாரினுடைய இணைவோடு சேர்ந்து இந்த மனு தர்மத்தை ஒழிப்பதற்கான வடிவம் ஐரோப்பிய பின்புலத்தில் உருவான அறிவியல் சார்ந்துதான் சாத்தியம் என்பதை அவருடைய எல்லா எழுத்துக்களும் சொல்லின. இப்படி தனித்தனியாக இருந்த எல்லாவற்றையும் திரட்டி இந்த 12 தொகுதிகள் என்பதை 20 தொகுதிகளாக, மார்க்ஸ் எங்கெல்ஸ் மூல எழுத்து தொகுதிகள் 20 என்பதை உருவாக்கி தந்த பெருமகன் நாம் முத்துமோகன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த மனுஷன் மார்க்சிசத்துக்காக எவ்வளவு பெரிய புலமைத்துவ கொடையை செய்திருக்கிறான் என்ற உணர்ச்சி வயமாக நான் சொல்லுவேன். இப்படியான இளைஞர்கள் சார்ந்த போராட்ட மரபுகள் நம்மூரில் கூட அண்மையில் விசில் அந்த வேலையை செய்ததாக சொல்கிறார்கள். அம்பேத்கர் முன்னெடுத்த தத்துவ மரபுகளில் ஒன்று இந்த மண்ணை அழிப்பது மனு சாஸ்திரம். இந்த மனுவை கொளுத்துவது மனிதர்கள் ஒவ்வொருவரையும் கடமை. தலைமை உரையில் பேராசிரியர் சொன்னாங்க, இந்த தம்பி எல்லா வேலையும் செஞ்சுருக்காருன்னு. இல்லை, அது இல்லை. சீர் ஒரு டீம் ஒர்க்கு. இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து வேலைகளையும் செய்தவர் பேராசிரியர் ராமர் தான். நீங்கள் 4:40க்கு வந்தீங்க, நான் 4:30க்கு வந்தேன். ராமர் தோழர் தான் எல்லா பணிகளையும் செஞ்சார். நாங்களும் ஒரு சிறப்பு விருந்தினர் மாதிரி தான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். பொதுவாக சீர் விழா ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு பெரிய விழாவாக ஒரு 4 மணி நேரம் ஒரு பறை இசை அல்லது ஒரு பாப் மியூசிக், ஒரு நாடகம், புத்தக வெளியீடு, அந்த மாதிரி ரொம்ப ஒரு கொண்டாட்டமாக அந்த நிகழ்ச்சி அப்படி தான் கடந்த 2 ஆண்டுகளில் நடத்தினோம். இந்த ஆண்டு அவர் விருதாளருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவங்க ரொம்ப நேரம் உட்கார வைக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த நாடகம் அந்த மாதிரியான அந்த இசை நிகழ்ச்சி எல்லாமே நம்ம வைக்கலை. அப்புறம் தொலை தூரங்கள்லேருந்து திருவனந்தபுரத்துலேருந்தெல்லாம் தோழர்கள் வந்திருக்காங்க, கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. அதனால் அந்த குறித்த நேரத்தில் நிகழ்ச்சியை நடத்துறது அதில் எப்போதுமே கொஞ்சம் ஒரு விடாப்பிடியாக இருப்போம். அதில் அடுத்ததாக தமிழ்ச்சூழல் மார்க்சியம் நா. முத்துமோகன் என்ற தலைப்பில் சிறப்புரை நிகழ்த்த பேராசிரியர் வி. அரசு, மேனாள் தமிழ்துறை தலைவர், சென்னை பல்கலைக்கழகம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லோருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இந்த சீர் வாசகர் வட்ட விருதில் முத்துமோகன் அவர்களை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த சீர் வாசகர் வட்ட நண்பர்களுக்கு எனது வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சீர் வாசகர் வட்டம் கடந்த 2 ஆண்டுகளில் சரியான ஆளுமைகளை தேர்வு செய்து கௌரவித்ததைப் போல இந்த ஆண்டும் மிகச்சிறப்பாக பேராசிரியர் முத்துமோகன் அவர்களை தேர்வு செய்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது. முத்துமோகனுக்கு நாம் ஏன் இவ்வகையான ஒரு சிறப்பை செய்ய வேண்டும், அல்லது முத்துமோகன் என்ற ஒரு பேராசிரியர் கொண்டாட வேண்டியவராக ஏன் இருக்கிறார் என்று சில கேள்விகளை எல்லாம் நாம் எழுப்பிக்கொண்டு அதற்கான அவருடைய பணிகளை பற்றி நாங்கள் இந்த நிகழ்வுகளில் நிறைய நேரம் எடுத்துக்கொள்வதில்லை. வழக்கமாக 30 நிமிடத்திற்குள் முடித்துவிட வேண்டும் என்பது திட்டம். நான் அந்த நேரத்திற்குள்ளாகவே முடித்து விடுவேன் என்பதையும் சீர்வாசக வட்ட நண்பர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இருந்தாலும் முத்துமோகன் பற்றி கடந்த ஒரு 3-4 நாட்களாகத்தான் நான் வாசிக்கத் தொடங்கினேன். அந்த வாசிப்பில் கிடைத்த மிகப்பெரிய பிரமாண்டம் மணிக்கணக்கில் முத்துமோகனை பற்றி பேச வேண்டும் என்று என்னுடைய மனசு சொல்கிறது. இருந்தாலும் காலம் முடியாது என்பதனால் சுருக்கமாக பேசுகிறேன். ஒரு 3 முக்கியமான அடிப்படைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மார்க்சியம் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய மண்ணில் உருவாகி வளர்ந்து வந்த வரலாறு. 1848இல் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் தொடங்கி பிறகு மார்க்ஸும் எங்கெல்ஸும் 1883இல் மார்க்ஸ் மறைகிற காலம் வரை, 1875இல் எங்கெல்ஸ் மறைகிற காலம் வரை ஏறக்குறைய ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தத்துவத்துறையில் அவர்கள் ஈடுபட்டு
உலகிற்கு ஒரு மிகப்பெரிய அரிய புதிய தத்துவ மரபை உருவாக்கி தந்துவிட்டு சென்றார்கள். இந்த தத்துவ மரபு என்பது ரஷ்யாவில் அது மிகப்பெரிய தாக்கங்களையும் விளைவுகளையும் ஏற்படுத்தி லெனின் என்ற ஒரு மிகப்பெரிய மனிதனின் வீரதீரமான போராட்டத்தின் அடிப்படையில் அது சோவியத் யூனியனாக வந்தது. அதற்கு பிறகு 1949 மாவோனுடைய போராட்டத்தின் வழியாக சீனா என்ற ஒரு மண் அந்த சிவப்பாக மாறியது. அதைப்போல கியூபா, வியட்நாம், இப்படி உலகம் முழுக்க இந்த தத்துவ மரபுகள் என்பவை 20ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய வீச்சாக உலகம் 2 பிளாக் என்று சொல்லக்கூடிய 2 கட்டம், ஒன்று அமெரிக்க முதலாளித்துவ மரபுகள் சார்ந்த ஒன்று, இன்னொன்று சோசலிச மரபுகள் சார்ந்தது இன்னொன்று என்ற இந்த தெளிவான பிரிவுகள் என்பவை 20ஆம் நூற்றாண்டில் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய புதிய வரலாறு. இது உலக வரலாறு. ஆனால் தமிழில் என்ன நடந்தது? தமிழில் இந்த மார்க்சிய தத்துவம் எப்படி உள்வாங்கப்பட்டது? தமிழில் இது செயல்பட்ட வரலாறு என்ன? அதில் இந்த மார்க்சிய விஷயங்களை பற்றி பேசுகிற பொழுது 2 அடிப்படையான விஷயங்களை குறிப்பாக இந்த நிகழ்வு சார்ந்து நான் பிரித்து கொள்கிறேன். ஒன்று மார்க்சிய கட்சிகள், செயல்பாடுகள், இயக்கங்கள், அது சார்ந்த செயல்பாடுகள் என்பது ஒன்று. அதை பற்றி நான் பேசப்போவதில்லை. மாறாக இந்த மார்க்சியம் என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவ மரபு சார்ந்த உருவாக்கப்பட்ட பிரதிகளை வாசிப்பது, அது பற்றி எழுதுவது, அதை ஒரு புலமைத்தலமாக வளர்த்தெடுத்து செல்வது என்கிறது இன்னொரு வகையான பணி. இந்த பணி தமிழில் எப்படி நடந்தது? 1920களில் இங்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உருவாகின. அது குழுக்களாக இருந்து 1940களில் வடிவமைக்கப்பட்ட கட்சிகளாக மாறின. 1964 வரை அது ஒரே கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தது. 64க்கு பிறகு தொடர்ந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியது. 1972க்கு பிறகு பல்வேறு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகிவிட்டது. 1990ல் சோவியத் யூனியன் தகர்ந்தது. இப்படி இந்த வரலாற்றுக்குள்ளே தமிழ்ச்சூழல் இந்த மார்க்சிய புலமைத்துவ மரபுகளை எப்படியெல்லாம் உள்வாங்கியது, யார் செயல்பட்டார்கள், யார் அதில் எழுதினார்கள், யார் பேசினார்கள் என்ற வரலாற்றுக்குள் நாம் ஒரு 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 நெட்டோட்டமாக பயணித்தால், அந்த பயணத்தின் அடிப்படையிலிருந்து முத்துமோகன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் என்ன சாதனை செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் நான் இந்த சுருக்கமான வரலாற்றை சொல்கிறேன். மார்க்சியம் என்பது பற்றி சிங்காரவேலர் தான் நமக்கு முதல் எழுதத் தொடங்கிய பெருமகன். அந்த பெருமகனுடைய எழுத்துக்கள் என்பவை குடியரசு பத்திரிகையின் ஊடாக பெரியாரினுடைய இணைவோடு சேர்ந்து அறிவியல் பூர்வமான உலகத்தை புரிந்து கொள்ளுதல் என்பது தான் அவருடைய முதன்மையான நோக்கமாக இருந்தது. உலகத்தில் உருவாகி வந்த புதிய அறிவியல், ஐரோப்பிய மண்ணில் உருவான புத்தொல்லி மரபுகளின் வழியாக உருவாகி வந்த புதிய கண்டுபிடிப்புகள் உலகத்தை எப்படி மாற்றியிருக்கிறது, இந்த சமூகம், இந்த மனு தர்ம பூமி எப்படி இருக்கிறது, இந்த மனு தர்மத்தை ஒழிப்பதற்கான வடிவம் ஐரோப்பிய பின்புலத்தில் உருவான அறிவியல் சார்ந்துதான் சாத்தியம் என்பதை அவருடைய எல்லா எழுத்துக்களும் சொல்லின. 1924 தொடக்கம் 1935 வரை அவர் எழுதிய எல்லா எழுத்துக்களையும் நீங்கள் இணைத்து பார்த்தால் ஒரு அறிவியல் பூர்வமான சமூகத்தை உருவாக்குவதற்கு உலகத்தில் என்னென்ன நடந்திருக்கிறது, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது பற்றி அவர் எழுதினார். அது நேரடியான மார்க்ஸ் மேற்கோள்களையோ, எங்கெல்ஸ் மேற்கோள்களையோ, லெனின் மேற்கோள்களையோ, இப்படியான ஒரு முறைமையை அவர் அந்த பிரதிகளை எடுத்து மேற்கோள் கொள்வதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. அந்த காலத்தில் அந்த பிரதிகளெல்லாம் பெரும்பகுதி ஜெர்மன் மொழியில் இருந்திருக்கும் அல்லது ரஷ்ய மொழியில் இருந்திருக்கும். அது ஆங்கிலத்தில் கூட மிக பிற்காலத்தில் தான் அது உருவாகியது என்பதினாலே அவர் அப்படியான ஒரு மார்க்சிய வரலாற்றை பின்னர் இந்த கட்சிகள் சார்ந்து மார்க்சிய கட்சிகள் சார்ந்து வந்த பெரியவர்கள் நிறைய இயக்கப் பணிகளை செய்தார்கள். இந்த புலமைத்துவம் சார்ந்த புத்தகங்கள், அதை உருவாக்குவது, எழுதுவது, அதை வாசிப்பது என்பது அவர்களுக்கும் சாத்தியப்படாமல் தான் இருந்தது. நான் சொன்னதைப் போல் அவர்களுக்கு பிரதிகள் இல்லை.
அவைகளெல்லாம் தலைமறைவாக அந்த பிரதிகளை வாங்கி வாங்கி ஆங்கிலத்தில் வாசிப்பது என்பதுதான் 1950கள் வரை கம்யூனிஸ்டுகளுக்கு இருந்த ஒரு சோகம். ஆனால் பிறகு அந்த தத்துவ மரபுகளை எழுதுவது, பேசுவது, புத்தகங்களாக்குவது என்பது குறிப்பாக 1946இல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கிய ஜனசக்தி பிரசுராலயம் என்ற ஒரு அமைப்பு மிக முக்கிய பங்களிப்பு செய்தது. அந்த பங்களிப்பிலும் கூட 50களில் உலகம் முழுவதும் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்களிடையே ஏற்பட்ட பல்வேறு முரண்பாடுகள், அது சார்ந்த புத்தகங்களை உருவாக்குதல், அதை தனி கட்சி சுற்றுக்கு மட்டும் விடுதல், கட்சி தோழர்கள் மட்டும் வாசித்தல் என்ற வகையில்தான் இந்த தத்துவம் பற்றிய உரையாடல் என்பதை கம்யூனிஸ்ட் கட்சிகள் மத்தியிலே இருந்தது. ஆனால் 60களின் இறுதியில் 1940களில் இந்த தென் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே ஒரு புதிய சக்தி உருவாகி வருகிறது. காலனி ஆட்சியாளர்களை எதிர்த்து போராடுகிறார்கள். இந்த காலனியம் வெளியேற்றப்படும். இந்த காலனியம் வெளியேற்றப்பட்டதின் விளைவாக இந்த காலனியத்திற்கு பிந்தையான ஒரு சமூகம் என்பது உருவாகப் போகிறது. இதையெல்லாம் கண்டறிந்த அமெரிக்க பின்புலத்தில் இருந்த அறிவாளிகள் யுனெஸ்கோ என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அவர்கள் நிறைய நூல்களை வெளியிடுவது என்பதையெல்லாம் செய்தார்கள். அந்த யுனெஸ்கோ நிறுவனம் உருவாக்கிய பல்வேறு நூல்களை அந்த காலத்தில் நமது பெரியவர் கானா சுப்பிரமணியம் போன்றவர்கள் எழுதினார்கள், மொழிபெயர்த்தார்கள், வெளியிட்டார்கள். இதை பார்த்த சோவியத் நாம் ஏன் இப்படியான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு எதிர்வினையின் விளைவாக 50களில் நேருவுக்கும் குருஷேவுக்கும் ஏற்பட்ட அந்த ஒப்பந்தம் அடிப்படையில் இந்த மாதிரியான செயல்களில் ஒரு வளர்ச்சி ஏற்பட்டது. 70களில் இந்திரா காந்தி அம்மையார் சோவியத் இந்திய ஒப்பந்தங்கள் பலவற்றை உருவாக்கியதில் இப்படி சோவியத்தில் இருக்கக்கூடிய நூல்களை மொழிபெயர்த்து இந்திய மொழிகளில் கொண்டு வருவதற்கென ஒரு குழுவையும் இந்திரா அம்மையார் காலத்தில் உருவாக்கினார்கள். அது சார்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு செயல்படத் தொடங்கியது. அந்த செயல்பாட்டின் விளைவாக 60களின் இறுதி 70களில் இந்த மார்க்சிய பிரதிகள் என்பவை அந்தந்த ஆங்கில மொழியில் மிக அதிகமாக வெளிவரும் வாய்ப்பு பெற்றது. அப்படியான வாய்ப்பு பெற்ற இந்த மார்க்ஸ் எங்கெல்ஸினுடைய தொகுதிகள் என்பவை சோவியத் 3 தொகுதிகளாக 1970களில் வெளிக்கொண்டு வந்தது. இந்த 3 தொகுதிகளை 70களின் இறுதி 80களில் நம்மூரில் இருக்கக்கூடிய அறிஞர்களை எல்லாம் மாஸ்கோவிற்கு அழைத்து மாஸ்கோவில் அந்த அவர்களுடைய ரஷ்ய மொழியை அவர்களுக்கு கற்பித்து, இதில் நம்முடைய பேராசிரியர் தர்மராஜன் மிக முக்கியமானவர். அவரை நான் இன்றைக்கு காலையில் சந்தித்தேன். அவர் அந்த அனுபவங்களை எல்லாம் நிறைய என்னோடு பகிர்ந்து கொண்டார். அப்படி வந்த கட்டத்தில் நிறைய இலக்கிய பிரதிகளை இவற்றை மொழிபெயர்க்கத்தில் காட்டுவதில் அக்கறை சோவியத் யூனியனில் இல்லாமல் இருந்ததும், பிறகு இப்படி மாவோனுடைய நிறைய எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு இந்த ஆசிய நாடுகளில் பரவலாகிறது என்பதை அறிந்தவுடன் நாமும் அதில் பின்தங்கிவிடக்கூடாது என்று சோவியத்தும் ஆங்கிலத்தில் மார்க்ஸ் எங்கெல்ஸ் லெனின் படைப்புகளை பல்வேறு தொகுதிகளாக வெளியிடத் தொடங்கிய காலம் என்பது 80களில் உருவானது. அப்படி 80களில் உருவான மார்க்ஸ் எங்கெல்ஸினுடைய 3 ஆங்கில தொகுதிகள் என்பவை சோவியத் யூனியனிலேயே 12 தொகுதிகளாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டது. அது 90களில் 80களின் இறுதியில் அந்த பிரதிகள் நமக்கு வந்து சேர்ந்தன. நம்முடைய நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் அந்த 12 தொகுதிகளை விற்பனை செய்ய தொடங்கியது. இப்படித்தான் நமக்கு இந்த மார்க்சிய மூல நூல்கள் தமிழுக்கு வந்த வரலாறு. ஆனால் பேராசிரியர் முத்துமோகன் என்ன செய்தார் என்பதற்காகத்தான் நான் இந்த நீண்ட வரலாற்றை சொன்னேன். பேராசிரியர் முத்துமோகன் அவர்கள் மார்க்ஸ் 200 என்ற 2018 வாக்கில் மார்க்ஸ் பிறந்த 200 ஆண்டுகள் கழிந்த அந்த 200 மார்க்ஸ் 200 என்று எல்லா தளங்களிலும் கொண்டாடிய காலத்தில் இந்த 12 தொகுதிகளை முத்துமோகன் தன்னுடைய மேஜைக்கு எடுத்தார். அந்த தொகுதிகளை மட்டுமில்லாமல் அந்த 1950களிலிருந்தே மார்க்சியம் தொடர்பாக நிறைய மொழிபெயர்ப்புகள் தனித்தனியாக வந்தன. எடுத்துக்காட்டாக 1968லேயே தொமுசி மதம் என்ற ஒரு மிகப்பெரிய தொகுதியை மார்க்ஸ் எங்கெல்ஸ் பிரதிகளிலிருந்து மொழிபெயர்த்து தனியாக கொடுத்திருந்தார்.
இப்படி தனித்தனியாக இருந்த எல்லாவற்றையும் திரட்டி இந்த 12 தொகுதிகள் என்பதை 20 தொகுதிகளாக, மார்க்ஸ் எங்கெல்ஸ் மூல எழுத்து தொகுதிகள் 20 என்பதை உருவாக்கி தந்த பெருமகன் நான் முத்துமோகன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இது சாதாரண வேலை அல்ல. நீங்கள் அது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர் அந்த ஒவ்வொரு தொகுதிக்கும் எழுதிய முன்னுரைகளை எல்லாம் இணைத்து படைப்பின் அற்புத தருணங்கள் என்ற இந்த புத்தகம் ஒன்றையே அவர் போட்டிருக்கிறார். வெளியே விற்பனைக்கு இருக்கிறது. நீங்கள் போகும் பொழுது அதை வாங்கி கொண்டு போய் வாசித்தீர்கள் என்று சொன்னால், அதில் என்ன எனக்கு வியப்பும் ஆச்சரியமும் உருவாக்கியது என்று சொன்னால், வெறுமனே ஒரு தொகுதியை எடுத்துக்கொண்டால் முன்னாடி 12 தொகுதியில் இருப்பதை எடுத்து அப்படியே கொடுப்பது என்பது பொருள் அல்ல. மாறாக பொருள் ரீதியாக அவற்றை வகைப்படுத்தி 19ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் தொடங்கி, அதற்கு பிறகு பிரெஞ்சு புரட்சி சம்பந்தமான விஷயங்களில் தொடங்கி, பிறகு மூலதனத்தில் வந்து இதில் எங்கெல்ஸினுடைய இயற்கையியல் பற்றிய விஷயங்களுக்குள் போய், அவருடைய குடும்பம் தனிச்சொத்து அரசு என்ற நிலைமையில் போய், இப்படி 1840 தொடக்கம் 1875 வகையிலான இந்த 2 பெரும் மனிதர்களும் செய்த பல்வேறு விதமான ஆய்வுகள் சார்ந்த அந்த தத்துவ பதிவுகளை தமிழ் சமூகத்திற்கு அதனுடைய பொருள் சார்ந்த மரபில் 20 தொகுதிகளாக கட்டமைத்தோடு மட்டுமல்ல, அதை தேடி தேடி அந்த 12 தொகுதிகளில் இல்லாமல் தமிழில் வேறு பலரால், நான் சொன்னதை போல தொமுசி ரகுநாதனால், விடியல் பதிப்பக நிழல்வண்ணனால், நம்முடைய எஸ்விஆரால், இப்படி எங்கெங்கெல்லாம் இந்த மார்க்சிய பிரதிகளை மொழிபெயர்த்திருக்கிறார்களோ இதையெல்லாம் எடுத்து அந்த பொருண்மையின் கீழாக அதை 20 தொகுதியாக கட்டமைத்து அதற்கு அவர் எழுதியிருக்கிற அந்த முன்னுரை அந்த தொகுதிகளை வாசிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தையும் அது சார்ந்த புரிதலையும் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறது. இந்த புரிதல் கூட எனக்கு இவ்வளவு நாளாக இல்லை என்பதற்காக நான் வருந்துகிறேன். நான் இந்த கடந்த 2-3 நாட்களாக இந்த 20 தொகுதிகளையும் எடுத்து வைத்து அவருடைய படைப்பின் அற்புத தருணங்கள் என்ற அந்த தொகுப்பையும் படித்து வாசித்து பார்த்த பிறகு இந்த மனுஷன் மார்க்சிசத்துக்காக எவ்வளவு பெரிய புலமைத்துவ கொடையை செய்திருக்கிறான் என்ற உணர்ச்சி வயமாக நான் புரிந்து, நீங்கள் இன்னும் மார்க்ஸ் எங்கெல்ஸ் படைப்புகளை தமிழில் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய மூல வடிவமாக உருவாக்கியவன் நான் முத்துமோகன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு அந்த படைப்பு, அதனுடைய எளிமை, அது செயல்பட்ட முறைமை, இவைகளெல்லாம் அந்த மனிதனுடைய மிகப்பெரிய சாதனையாக மிகப்பெரிய சாதனையாக நான் கருதுகிறேன். நாம் இப்படியான தொகுதி வால்யூமாக இருக்கிற புத்தகங்களை ஒரு சேர எடுத்து வாசித்து படித்து புரிந்து கொள்கிற மரபு என்பது பெரும்பகுதியானவருக்கு அதுக்கு வாய்ப்பில்லை. எங்களைப் போல இருக்கக்கூடிய வாத்தியார்கள் எங்கோ பேச வேண்டும் என்று சொன்னால், இப்போது முத்துமோகனை பற்றி பேச வேண்டும் என்று சொல்கிற பொழுது எனக்கு ஒரு நல்வாய்ப்பு, இவற்றையெல்லாம் அவை அந்தந்த வந்த காலத்திலே வாங்கி சேகரிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவன் என்பதனால அவற்றையெல்லாம் ஒரு கணத்தில் அவற்றையெல்லாம் எடுத்து பார்க்கிற பொழுது அவருடைய மார்க்சிய புலம்பித்துவ மரபுக்கு மூல ஆசான்களை தமிழில் கொடுத்திருக்கிற அந்த பெரிய வேலை மிகப்பெரிய வேலை என்று நான் கருதுகிறேன். அதை மட்டும் அவர் செய்தார். என்ன நடந்தது என்று சொன்னால், 2018 தொடக்கம் தமிழ் புத்தகச் சூழலில் இந்த கணிப்பொறி யுகம் வந்த பிறகு தமிழ் புத்தக உருவாக்கத்தில் மிக பிரமாண்டமான பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, தலையணை புத்தகங்கள் என்பவை 2000க்கு பிறகு வந்தவை தான். இந்த நாவல் என்ற பெயரில் தலையணை எழுதுகிற ஒரு பெரிய கோஷ்டியும் இருக்கிறது. அது புராணங்களை, மகாபாரதத்தை, வேற வடிவங்களை அது ஒரு பெரிய சாதனை மரபு என்று பேசிக்கொண்டிருக்கிற ஒரு கோஷ்டியும் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான மூல தத்துவ மரபுகளை மிக பெரும் தொகுதிகளாக சேகரித்து உருவாக்கி வருகிற மரபு இருக்கிறது. இந்த மரபில் இவர் செய்திருக்கிற இந்த பணிகள் என்பவை எப்படி நடந்தது என்று சொன்னால், அவர் பின்படி நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தை சார்ந்த அதற்கு பொறுப்பாக இருந்த நண்பர்கள் சரவணன், சபாபதி போன்றவர்களும், அதைவிட மிக முக்கியமானது பேராசிரியர் முத்துமோகனுடைய வழிகாட்டுதலில் வேலை செய்த, நீங்களெல்லாம் அறிந்திருக்கலாம், தமிழ் காமராசன் என்று அவரை சொல்வார்கள். அவர் ஒரு ஆராய்ச்சி மாணவர். அவர் எனக்கு நன்றாக தெரியும், சென்னையில் தான் இருக்கிறார். அவருடைய தேனி போன்ற உழைப்பு இதில் மிக முக்கியமாக இருக்கிறது.
நான் காமராஜிடம் நேற்று ஒரு 2 மணி நேரம் இதை பற்றி பேசினேன். என்னப்பா வேலை செஞ்சீங்க, என்ன பண்ணீங்க? அவர் சொன்ன தகவல்களும் அதை முத்துமோகன் சார் கொடுத்த விஷயங்களும், அவன் முத்துமோகன் சார் என்று தான் சொல்லுகிறான். அந்த முத்துமோகன் சார் எனக்கு கொடுத்த விஷயங்களையும் நாங்கள் தொகுத்து தருகிற பொழுது தமிழுக்கு மூல ஆசான்களின் அந்த மூல படைப்புகளை மிகச்சிறப்பாக கொடுத்திருக்கிறோம் என்ற ஒரு நிறைவு கிடைத்தது என்று சொன்னான். அதோடு விட்டாரா இவர்? இல்லை. பிறகு 2016 தொடக்கம் தொடர்ந்து நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தின் மூலமாக ஃப்ராங்க்ஃபர்ட் புத்தகச் சந்தை என்று பாரிஸில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உலக புத்தகச் சந்தை, அதே போல் லண்டனில் நடக்கக்கூடிய உலக புத்தகச் சந்தை, இந்த புத்தகச் சந்தைகளுக்கு ஒரு 3-4 முறை நம்முடைய முத்துமோகன் போனார். NCBH அழைத்து சென்றார்கள். அந்த வகையில் NCBHும் நன்றிக்குரியவர்கள். அப்பொழுது ஒரு மிக முக்கியமான வேலையை அவர் மார்க்சியத்தில் செய்ய தொடங்கினார். அது என்ன பிரச்சனை வந்தது என்று சொன்னால், தென் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் உருவாகக்கூடிய மார்க்சிய இயக்கங்கள் எப்படி இருக்கின்றன. இப்போ எடுத்துக்காட்டாக அண்மையில் நேபாளில் ஒரு இளைஞர் கூட்டம் போராடுகிறான், இலங்கையில் இன்னொரு இளைஞர் கூட்டம் போராடுகிறான். அப்பொழுது இப்படியான இளைஞர்கள் சார்ந்த போராட்ட மரபுகள் நம்மூரில் கூட அண்மையில் விசில் அந்த வேலையை செய்ததாக சொல்கிறார்கள். இந்த எல்லா விஷயங்களையும் இணைத்து பார்க்கிற பொழுது சமூகத்தில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் என்பவை ஒரு காலத்தில் ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்ட தனி மனிதர்களை தலைமைப்படுத்தி கொண்ட ஒரு ஜனநாயக மரபு சார்ந்த இயக்கங்களாக இருந்தன. இன்னொரு பக்கம் வர்க்க அரசியலை முதன்மைப்படுத்தி மார்க்சியத்தை முதன்மைப்படுத்தி அதை சார்ந்த போராட்ட வடிவங்களாக இருந்தன. ஆனால் இன்றைக்கு அதை மீறி வேறு ஒரு போராட்ட வடிவமும் வேறு ஒரு அணி சேர்தலும் வேறு வகையான வகைகளும், அது இனம் சார்ந்து மொழி சார்ந்து அவங்களுடைய வட்டாரம் சார்ந்து அதன் ஊடாக சமூக பிரச்சனைகளை முன்னெடுக்கக்கூடிய மரபும் நம் ஊரில் நீங்களெல்லாம் பார்த்தீர்களோ என்னமோ, நான் இன்று பார்த்தேன், நம்முடைய ஜல்லிக்கட்டுக்கு எதிராக சென்னை அந்த கடற்கரையில் கூடிய கூட்டம் அசந்து போனேன். நான் எல்லாம் ஒரு 4-5 நாட்கள் அந்த உள்ளுக்கு நுழைஞ்சு போக முடியாத அளவுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் என்னடா இப்படி வந்து நிற்கிறாங்களேன்னு சொல்லி, இதுக்கெல்லாம் ஒரு சமூக அரசியல் காரணத்தை தேடுகிற அந்த வேளையில் முத்துமோகன் இறங்கத் தொடங்கினார். அதனுடைய விளைவு இந்த ஐரோப்பிய நாடுகளிலே நவீன மார்க்சிய மரபுகள் சார்ந்த நூல்களை எல்லாவற்றையும் திரட்டினார். ஏறக்குறைய 30 நூல்கள். இந்த 30 நூல்களையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை மொழிபெயர்த்து தமிழில் கொடுத்திருக்கிறார். அது ஒரு பெரிய நிறைய சப்ஜெக்ட். அதில் எடுத்துக்காட்டுக்காக 2 மட்டும் நான் சொல்கிறேன். அது என்னவென்று சொன்னால், இந்த உலக புத்தக சந்தையில் போகிற பொழுது உலகம் முழுதும் எப்படியான இந்த புத்தகங்கள் உருவாக்கப்படுகின்றன என்பது பற்றியான புரிதல் அவருக்கு கிடைக்கிறது. அந்த புரிதல் சார்ந்து அவர் அந்த புத்தகங்களை தெரிவு செய்ய தொடங்குகிறார். இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், உலகில் இந்த யூரோப் என்று சொல்லக்கூடிய லண்டன் மாநகர், அதை சார்ந்து உருவாகக்கூடிய மார்க்சிய அறிஞர்கள் என்ற ஒரு கூட்டம் உண்டு. அது தொடக்க காலத்திலிருந்தே இருக்கிறது. நீங்கள் எல்லாம் வாசித்திருக்கலாம். மௌரிஸ் கான்ஃபோர்த் அவர் தொழிலாளர்களுக்கு எடுத்த அந்த உரைகள் எல்லாம் தமிழில் புத்தகமாக வந்திருக்கிறது. மௌரிஸ் கான்ஃபோர்த் ஒரு முக்கியமான நாம் மார்க்சியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிஞராக இருந்தார். அதுபோல் ஜேடி பெர்னால் மார்க்சியத்தை அறிவியல் வழியாக, அறிவியல் வரலாறு என்பதே ஒரு மார்க்சியத்தின் வரலாறு தான் என்பதை கட்டமைத்து எழுதிய பெரியவர் ஜேடி பெர்னால். அதே போல் எமிலி பர்ன்ஸ், நீங்கள் எல்லோரும் மார்க்சியம் படிக்கிற பொழுது பணம் என்றால் என்ன, பணத்தின் மதிப்பு என்ற ஒரு குட்டி புஸ்தகத்தை படித்திருப்பீர்கள். அந்த எமிலி பெர்ன்ஸ், அதே போல் கிறிஸ்டோபர் கார்டுவெல் பண்பாட்டு தளத்தில் மார்க்சியம் பற்றி பேசிய மிகப்பெரிய அறிஞர். இவர்கள் எல்லாம் இந்த லண்டன் இங்கிலாந்து பின்புலத்தில் வந்தவர்கள். இந்த பின்புலத்தில் அண்மை காலத்தில் வரக்கூடிய எரிக் ஹாப்ஸ்பாம் என்று சொல்லக்கூடிய அறிஞர், அவருடைய 6 நூல்களை முத்துமோகன் கண்டுபிடித்து தமிழில் மொழிபெயர்த்து தந்திருக்கிறார். இதை போல் அந்த அவருடைய 30 நூல்களை பற்றியும் நான் விரிவாக பேச முடியும், ஆனால் நேரம் இல்லை. இந்த எரிக்ஸ்மேனை ஒரு எடுத்துக்காட்டாக கொண்டு முத்துமோகன் எவ்வகையான நவீன உலகத்திற்கு தேவையான மார்க்சிய பற்றி நவீன உலகத்தில் பேசக்கூடிய செய்திகளை
எரிக்ஸ்மேன் வழியாக இவர் எப்படி கொண்டு வந்திருக்கிறார் என்பது எனக்கு முக்கியமாகப்பட்டது. அதாவது அவர் எரிக்ஸ்மேன் புரட்சியின் யுகம், மூலதன யுகம், பேரரசின் யுகம், மாபெரும் தொழிற்புரட்சியின் எதிர்ப்புரட்சி யுகம் என்று ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக உட்கார்ந்து வேலை செய்து அதை 91 வாக்கில் படிப்படியாக கொண்டு வந்து 2000களில் அவை நூல் வடிவமாக பெறுகிற பொழுது எரிக் ஹப்ஸ்மேன் அதில் என்ன செய்கிறார் என்றால் சோவியத் தகர்வு, அது சார்ந்த விஷயங்கள், உலகத்தில் ஏற்படக்கூடிய இந்த நவீன மரபுகள் அவருடைய நூல்களில் சில ரொம்ப வியப்பாக இருக்கிறது. தொடக்க கால கிளர்ச்சியாளர்கள் என்று ஒரு புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த கொள்ளைக்கார சமூகம் என்ற ஒரு புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதற்குள் என்ன பேசப்படுகிறது என்று சொன்னால் வெகுசன அரசியல். இந்த வெகுசன அரசியல் மரபு சார்ந்து மக்களினுடைய வளர்ச்சி எப்படி மாறியிருக்கிறது, இதை சார்ந்து நாம் மார்க்ஸ் எங்கெல்ஸ் படிப்பை எப்படி கொண்டு செல்வது என்பது பற்றிய விமர்சனம். இந்த விமர்சனங்களை செய்த அவருடைய அந்த நூல்களை எல்லாவற்றையும் தமிழில் கொண்டு வந்திருக்கிறார் முத்துமோகன். அப்படி அந்த 30 நூல்களில் இது ஒரு 6 நூல். அதே போல் தௌரிக்கலி என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான மார்க்சிஸ்ட் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர், அவர் லண்டனில் வாழ்கிறார். அவர் லெனின் பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி நாம் எதிர்கொள்வது என்பது பற்றி அவர் பேசுகிறார். தெருச்சண்டைகளின் வரலாறு என்று சொல்லி ஒரு புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியே இருக்கிறது. அது ஐரோப்பிய நாடுகளிலும் ஆசிய நாடுகளிலும் மார்க்சியம் சார்ந்த இந்த முரண்கள், மோர்வேடுகள் எப்படி வந்தன, அதை எப்படி புரிந்து கொள்வது என்பது பற்றி அவர் எழுதுகிறார். இந்த புத்தகங்களை எல்லாம் தேடி எடுத்து கொண்டு வந்து தமிழில் மொழிபெயர்த்து தந்திருக்கிறார். அதே போல் திறந்த நிலை மார்க்சியம் என்று ஒரு 4 தொகுதி வந்திருக்கிறது. இந்த திறந்த நிலை மார்க்சியம் என்ற இந்த தொகுதி ஐரோப்பிய நாடுகளில் இருந்த பல்வேறு மார்க்சிய அறிஞர்கள் எழுதப்பட்ட பல கட்டுரைகளின் தொகுப்பு. அதை தமிழில் மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படி இந்த 30 தொகுதிகளையும் உங்களுடைய மேஜையின் மேலே வைத்து கொண்டு பார்க்குற பொழுது அதில் இன்னும் 4-5 தொகுதிகள் பிரிண்டில் இருக்கிறது, 3 தொகுதிகள் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது, பாக்கி 4-7 போக 23 தொகுதிகள் விற்பனையில் இருக்கிறது. வெளியிலே நீங்கள் பார்க்கலாம். இவற்றை எல்லாவற்றையும் உங்களுடைய மேஜை மேலே வைத்து கொண்டு பார்க்கிற பொழுது இந்த மனிதன் உலகத்தில் நிகழ்ந்த மார்க்சியம் பற்றிய விஷயங்களை, அதாவது மார்க்சியம் பற்றிய விஷயங்களை என்று நாம் சொல்லுகிற பொழுது ரோசா லக்சம்பர்க் எப்படி மார்க்சியத்தை பேசினார், அல்தூசர் என்ன பேசினார், கிராம்ஸ்கி என்ன பேசினார், கிறிஸ்டோபர் கார்டுவெல் என்ன பேசினார், நோம் சாஸ்கி என்ன பேசினார், இந்த அறிஞர்கள் எல்லாம் மார்க்சியம் பற்றிய பிற்காலங்களில் பேசப்பட்ட பல்வேறு செய்திகளின் தொகுப்பாக இருக்கக்கூடிய அந்த நூல்களை தமிழ் வடிவமாக்கி தருவதன் மூலம் மார்க்சியத்தில் உலகம் முழுவதும் ஏற்பட்ட இந்த நெருக்கடிகள் சார்ந்து மார்க்சியம் செத்துவிட்டது, மார்க்சியம் இனிமேல் வர முடியாது என்ற வரட்டு கூச்சல்களுக்கு எதிராக இந்த அறிஞர்களெல்லாம் ஏன் மார்க்சியத்திற்கு இந்த நிலை ஏற்பட்டது, இதை எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அவருடைய ஆராய்ச்சிகளை மிகச்சிறந்த வடிவிலே இந்த நூல்களிலே முத்துமோகன் கொண்டு வந்திருக்கிறார். இது எனக்கு மிகுந்த வியப்பையும் ஆச்சரியத்தையும் அளித்தது. நாம் யாரும் அந்த தொகுதிகளை எடுத்து வைத்து ஒவ்வொன்றாக படித்து பேசி அது பற்றியான விவகாரங்களை தெரிந்திருக்கிறோமா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் வைத்து பார்க்கிற பொழுது மிக பிரமாண்டமாக இருந்தது. ஒரு சோம்ஸ்கி எப்படி இன்றைய மார்க்சிய விஷயத்தை சொல்கிறார், கிராம்ஸ்கியை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், பெண்ணிய ஆய்வாளர்கள் எப்படி மார்க்சியம் பற்றி சொல்கிறார்கள், இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை மேலோட்டமாக இல்லாமல் ஆணித்தரமான ஆழமான நூல்களின் வழியாக கண்டெடுத்து அதில் தமிழில் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பணியை முத்துமோகனுடைய அந்த குழு அவரோடு சேர்ந்த நண்பர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த குழுவில் இவரோடு சேர்ந்து செய்த 2 நண்பர்கள் பெயரை நான் கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும். ஒன்று அவர் PK ராஜன் என்று சொல்லக்கூடிய தோழர், ஒரு என்ஜினியர், பொழப்பையெல்லாம் விட்டுட்டு ஃபுல் டைமராக கட்சியில் சேர்ந்து வேலை செய்து கொண்டு அதுக்கு பிறகு வேறு விஷயங்கள் எல்லாம் வந்து அவருடைய பங்களிப்பில் முதல் அதிகம். இதை போல் இன்னொரு தோழர் அவர் சிவகுமார், அந்த தொடரை எனக்கு தெரியும். நான் அவரோடு இப்பொழுது இணைந்து இந்த அம்பேத்கர் பதிப்புகளை செய்வதிலே ஈடுபட்டிருக்கிறோம். அவருடைய உழைப்பு, அவர் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர், சீனாவெல்லாம் போய் வேலை பார்த்து விட்டு வந்தவர். அவர் இந்த மார்க்சிய இயக்கங்களுக்குள் இருந்து வந்து இப்பொழுது இந்த வேலையில் அவர் செய்திருக்கிறார். இந்த 2 நபர்களும் நம்முடைய முத்துமோகன் சார் கொடுக்கக்கூடிய அந்த டைரக்ஷன், அந்த விஷயங்கள், அதை நடைமுறைப்படுத்தி
ஏறக்குறைய ஒரு 30க்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்பாளர்களை எல்லாம் கண்டுபிடித்து அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் வழியாக அவற்றையெல்லாம் தமிழுக்கு வந்திருக்கிறது. இது என்ன விஷயம் என்று சொன்னால், இந்திய மொழிகளில் எந்த மொழியிலும் இப்படியான நவீன மார்க்சியம் பற்றிய உரையாடல்கள் சார்ந்த புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்காது என்று சொல்வேன். அது திட்டமிடப்பட்டு ஒரு வகைமைப்படுத்தப்பட்டு அது எந்த பின்புலத்தில் உருவாகி இருக்கிறது என்பதை சொல்வதற்கான ஒரு தன்மையாக இந்த நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதற்கெல்லாம் மூலம் யார்? இதற்கு மூளை யார்? இதில் யாருடைய உழைப்பு இருக்கிறது என்பதை நாம் தேடுகிற பொழுது முத்துமோகன் எங்கோ நிற்கிறார். அவருடைய அந்த செயல்பாட்டை நாம் வெறும் வார்த்தையில் சொல்ல முடியவில்லை. அதற்கான அந்த பரிமாணம் மிக பெரிது. இந்த வகையில் இந்த மார்க்சிய புலமைத்துவ உலகில் பணியாற்றிய அந்த மனிதர் இதை மட்டும்தான் செய்தாரா? இல்லை. இந்த மொழிபெயர்ப்புகள், இதில் பேசப்படும் விஷயங்கள் இதை சார்ந்து அவர் முன்னெடுத்த பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் நேரம் கருதி 2 நிமிஷங்களை மட்டும் பேசி நான் முடித்துக் கொள்கிறேன். அது ஒன்று, இந்திய தத்துவ மரபுகள் பற்றிய அவருடைய ஆராய்ச்சி. இந்திய தத்துவ மரபுகளும் தடங்களும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் ஒரு மிக முக்கியமான நூல். அதில் எனக்கு ஒரு வகையில் ஒரு மகிழ்ச்சி உண்டு. நாங்கள் ஒரு கங்கு என்ற வரிசையில் எல்லா தத்துவ மரபுகளின் அரசியல் என்ற ஒரு வரிசையை 10 நூல் கொண்டு வந்தோம். அதில் தத்துவத்தின் அரசியல் பற்றி நாம் முத்துமோகன் சார்கிட்ட வாங்கி நாங்கள் ஒரு 64 பக்கத்தில் கொண்டு வந்தோம். அதில் நம்ம ஒரு 10 நூல், அது ஒரு பயங்கரமான விற்பனை. அதை திருப்பி ஒரு வால்யூமாக கொண்டு வர்ற முயற்சியில் இப்போ ஈடுபட்டிருக்கோம். அதிலிருந்து தொடங்கி அவர் இந்த தத்துவ மரபுகள் சார்ந்த உரையாடல்களை முன்னெடுத்திருக்கிறார். இதை நீங்கள் அவருடைய அந்த நூல் இருக்குல்ல, அதை நீங்கள் அருள் கூர்ந்து வாசிக்க வேண்டும். அந்த நூல் இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும், இதுதான் முக்கியம். இந்த 2வது வார்த்தை எனக்கு ரொம்ப முக்கியம். இந்திய தத்துவங்களை பற்றி எல்லாரும் பேசுவாங்க, எல்லாரும் செய்வாங்க. அதில் தமிழுக்கு என்ன தொடர்பு இருக்கியா? தமிழுக்கு அது ஏதாச்சும் விஷயம் இருக்கா என்பதை பற்றி இதுவரை யாரும் பேசியிருக்க முடியாது. அது ஒரு டெக்ஸ்ட் புக்காக பண்ணுவார்கள். முத்துமோகன் அதை நேரடியாக தமிழ்ச்சூழலோடு இணைத்து ஒரு சமஸ்கிருத பின்புலத்தில் உருவாகி வந்த மனுநீதி சார்ந்த தத்துவ மரபு, மதம் சார்ந்த தத்துவ மரபை ஒரு மக்கள் தத்துவ மரபாக எப்படி கட்டமைக்க வேண்டும், அதில் தமிழ்ச்சூழலில் என்ன நடந்தது, தமிழ்ச்சூழலில் நம்முடைய சங்க இலக்கியம் எதை சொல்லியது, தொல்காப்பியர் என்ன சொன்னார், அதை போல பின்னாடி வந்த அறிஞர்கள், குறிப்பாக ராமலிங்கர் என்ன சொன்னார், பெரியார் என்ன சொன்னார், அம்பேத்கர் என்ன சொன்னார், அயோத்திதாசர் என்ன சொன்னார் என்று அந்த மரபுகளை எல்லாவற்றையும் உள்வாங்கி அது பற்றிய உரையாடல்களை முன்னெடுத்து தமிழர் அடையாளங்கள் என்ற இன்னொரு வகையான ஒரு தத்துவ கோட்பாட்டு மரபையும் அவர் கொண்டு வந்திருக்கிறார். அதில் அவர் இந்த தமிழர் அடையாளங்கள் என்று சொல்லுகிற பொழுது ஒரு இனம் சார்ந்து, மொழி சார்ந்து, அது சார்ந்த விஷயங்களை நாம் உரையாடலுக்கு எடுத்துக்கொள்ளுகிற பொழுது அந்த அடையாளங்கள் எந்த வகையில் மார்க்சிய தத்துவ வர்க்க மரபு சார்ந்த போராட்டங்களோடு இணைந்ததாக இருக்க முடியும். ஏன்னு சொன்னால், மார்க்சியர்களுக்கு இந்த அடையாளம் என்று சொல்லுகிற சொல் கெட்ட சொல். அடையாளம் என்று ஒரு மார்க்சிய குழுக்களில் யாரேனும் பேசினான் என்று சொன்னால், இந்த ஆள் என்னமோ பேசுகிறானப்பா என்று சொல்லி மார்க்சிய அறிஞர்கள் சந்தேகப்படுவார்கள், கட்சி சார்ந்த மார்க்சிய அறிஞர்கள். ஏன்னா மொழி இல்லை, இனமில்லை அப்படின்னு கோஷம் போடுவாங்க. யதார்த்தத்தில் மொழி இல்லாமல், இனம் இல்லாமல் ஒரு சமூக இயக்கம் என்பது எங்கே இருக்குது? எனக்கு தெரியும், இப்போ ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கூட்டமாக சேர்ந்து வச்சுட்டு அவங்க போடுற கோஷத்தில் இது முக்கியமான கோஷம். ஆனால் முத்துமோகன் அந்த உலகத்தில் நடந்த பல்வேறு விதமான வரலாற்று பின்புலத்தில் இந்த கருப்பர்கள் இனம் சார்ந்து அமெரிக்க போன்ற நாடுகளில் உருவான மார்க்சிய மரபு சார்ந்த போராட்டங்கள் எப்படிப்பட்டவை, குறிப்பாக நம்ம ஊரில் இது ரொம்ப முக்கியம். நான் அம்பேத்கரை பற்றி விரிவாக பேச வேண்டும். அம்பேத்கர் முன்னெடுத்த தத்துவ மரபுகளில் ஒன்று இந்த மண்ணை அழிப்பது மனு சாஸ்திரம். இந்த மனுவை கொளுத்துவது மனிதர்கள் ஒவ்வொருவரையும் கடமை. எனவே அந்த பார்ப்பனிய மனு ஒழிப்பு என்பதே நம்முடைய வேலை என்பதை அவர் அடிப்படை கோட்பாடாக கொண்டிருந்தார். இந்திய பொருளாதார மரபாக இருந்தாலும் சரி, இந்திய பண்பாட்டு மரபாக இருந்தாலும் சரி, இந்திய வெகுசன உளவியலாக இருந்தாலும் சரி, அது பார்ப்பனியம் என்பது மிகுந்த ஆழ்ந்த செயல்படுகிறது என்பதை
அம்பேத்கர் மிக விரிவாக பேசினார். நீங்கள் வாசித்து பார்க்கலாம். பெரியாரும் அதை இன்னொரு தளத்தில் கொண்டு சென்றார். இவர்களையெல்லாம் மார்க்சியம் படித்தவர்கள், மார்க்சியம் பேசியவர்கள் 1990கள் வரை எதிர் திசையில்தான் வைத்திருந்தார்கள். இன்றைக்கும் எதிர் திசையில் பேசக்கூடிய, மார்க்சியம் பேசக்கூடிய ஒரு குழுவினர் இருக்கிறார்கள். ஆனால் முத்துமோகன் இவர்களுடைய இந்த பேச்சு மரபுகளை நாம் எப்படி வர்க்க மரபில், அவர் அதற்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். ஆசிய பொருள் உற்பத்தி முறை சார்ந்து மார்க்ஸ் எப்படி வர்க்க மரபுகளை கட்டமைத்தாரோ அந்த வகையில் இந்த மொழி, இனம், தேசியம் பற்றி பேசக்கூடியவற்றை நாம் எப்படி வர்க்க மரபுகளுக்குள் புரிந்து கொள்ள முடியும் என்பது பற்றி விரிவாக பேசுகிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். மார்க்சியர்கள் இதுவரை பேச முடியாத விஷயம். இப்படி அவருடைய மார்க்சியம் பயில்வதற்காக எழுதப்பட்ட நூல்களாக இருந்தாலும் சரி, நான் சொன்ன இந்த 2 தத்துவ மரபுகளை முதன்மையாக கொண்டு அவர் பேசிய எழுதிய கட்டுரைகளாக இருக்கட்டும், இவற்றுக்கு எல்லாம் மூலம் அவர் இந்த மொழிபெயர்த்த இந்த 30 நூல்களுக்குள் இருந்தும், மார்க்ஸ் எங்கெல்ஸனுடைய மூல நூல்களிலிருந்தும் அவர் உள்வாங்கி தமிழ் சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறார். இது சாதாரண வேலையல்ல. இதை நான் ரொம்ப 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 காலம் கழித்து புரிந்து கொண்டதற்காக மீண்டும் வருந்துகிறேன். இந்த கடந்த 4-5 நாள்களில் வாசித்த பொழுது தான் இந்த மனுஷன் இவ்வளவு பெரிய வேலை செஞ்சுருக்கான் ஐயா மார்க்சியத்துக்கு. இந்த புரிதல், இந்த அறிதல் இந்த சமூகம் அந்த மனுஷனுக்கு செய்யவில்லையே என்ற மிகப்பெரிய மனச்சங்கடம் இருந்தது. அதன் கூட இருந்து வேலை செய்யக்கூடிய மிக கமிட்டடான இளைஞர்கள் நம் தமிழ் சமூகத்தில் நிறைய இருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆகையினாலே மார்க்சியம் என்ற செயல்பாட்டில் மார்க்சிய இயக்கம், நடைமுறை, போராட்டம் என்ற அந்த விஷயங்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு, மார்க்சிய புலமைத்துவ மரபு சார்ந்த எழுத்துக்களை வாசிப்பது, படிப்பது, உருவாக்குவது, வெளிக்கொண்டு வருவது என்ற அந்த பணியில் NCBH நிறுவனத்தின் மூலமாக முத்துமோகன் அவர்களுடைய பங்களிப்பு என்பது பிரமாண்டமானது, உன்னதமானது. இதற்காக நாம் எல்லோரும் எழுந்து நின்று கைத்தட்டி அவரை கொண்டாடுவோம்.